நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு இடம் வெறும் மேப்ல குறிக்கிற ஒரு புள்ளி மட்டும் இல்ல. அது நம்ம புராணங்களோட பிறப்பிடம், பிரபஞ்சத்தோட அச்சாணினே சொல்லப்படுற ஒரு ஆச்சரியமான வனம். கோவில்னு சொன்னாலே நம்ம மனசுக்கு வர்றது பெரிய கோபுரங்கள், கல் சுவர்கள் இல்லையா? ஆனா ஒரு காடே ஒரு கோவிலாகவும் அங்க இருக்கிற ஒவ்வொரு மரமும் தியானம் பண்ற ஒரு முனிவராகவும் இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நீங்க எந்த புராண கதையை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதோட ஆரம்ப வரி பெரும்பாலும் இப்படித்தான் இருக்கும். ஒரு காலத்துல நைமிசாரண்யத்துல முனிவர்கள் எல்லாம் கூடியிருந்தப்போன்னு. இதுவே இந்த இடத்தோட முக்கியத்துவத்துக்கு ஒரு பெரிய சாட்சி இல்லையா? ஏன்னா நம்மளோட எல்லா ஞான நூல்களுக்கும் இதுதான் பிறப்பிடம். ஆமாங்க, நம்ம பேசிட்டு இருக்கிறது உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற எல்லாரும் நீம்சார்னு சொல்ற நைமிசாரண்யத்தை பத்தி தான். இதோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, இங்க கடவுள் சிலைய யாரும் செஞ்சு வைக்கல, அவரே தானா வெளிப்பட்ட 8 சுயம்பு தலங்கள்ல இதுவும் ஒண்ணு. சரி, உலகத்துல 1000 காடுகள் இருக்கு. ஆனா இந்த குறிப்பிட்ட காடு மட்டும் எப்படி பிரபஞ்சத்தோட மையமாச்சு? அதுக்கு பின்னால ஒரு பெரிய கதையே இருக்கு. வாங்க, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்தோட பேர்லயே அதோட மொத்த கதையும் அடங்கி இருக்கு பாருங்க. நெய்மி அப்படின்னா சக்கரத்தோட விளிம்பு, ஆரண்யம்னா காடு. சோ நைமிஷாரண்யம்னா சக்கரம் வந்து நின்ன காடுன்னு அர்த்தம். கதை ரொம்ப சிம்பிள். கலியுகத்தோட பாதிப்பு எதுவும் இல்லாத ரொம்ப தூய்மையான ஒரு இடத்துல தவம் பண்ணணும்னு முனிவர்கள் பிரம்மா கிட்ட கேட்டாங்க. அதுக்கு பிரம்மா ஒரு தெய்வீக சக்கரத்தை உருவாக்கி, இந்த சக்கரம் பூமியில உருண்டு போய் எங்க நிக்குதோ அதுதான் உங்களுக்கான புண்ணிய பூமின்னு சொல்லி உருட்டி விட்டார். அந்த சக்கரம் வந்து நின்ன இடம் தான் இந்த நைமிஷாரண்யம். அன்னைக்கு அந்த சக்கரம் நின்னதுனால நைமிசாரண்யம் வெறும் ஒரு காடா மட்டும் பார்க்கப்படல. அது இந்த பூமியோட ஆன்மீக மையமா, தர்மத்தோட அச்சாணியா மாறிடுச்சுன்னு ஒரு ஆழமான நம்பிக்கை உருவாச்சு. ஓகே, இந்த இடத்தோட புவியியல் முக்கியத்துவம் தெரிஞ்சிருச்சு. ஆனா இது எப்படி நம்மளோட கதைகள், ஞானம் எல்லாத்தோட பிறப்பிடமா மாறுச்சு? வாங்க அத பத்தி பாப்போம். சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. 88,000 மாபெரும் முனிவர்கள் ஒரே இடத்துல ஒன்னா கூடி பிரபஞ்சத்தோட ரகசியங்களை பத்தி பேசியிருக்காங்கன்னா அந்த இடத்துல எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கும். அது ஒரு மிகப்பெரிய ஞான மாநாடு நடந்த இடம். நம்ம கலாச்சாரத்தோட அடித்தளமே இங்கதான் போடப்பட்டிருக்கு. 18 புராணங்களும் இங்கதான் சொல்லப்பட்டிருக்கு. வேதங்கள் 4 பிரிக்கப்பட்டது இங்கதான். மகாபாரதம் எழுதப்பட்டதும் இங்கதான். இதனாலதான் இந்த காட்டை ஒரு உயிருள்ள கோவில்னும் இங்க இருக்கிற ஒவ்வொரு மரத்தையும் ஒரு முனிவர்னும் இன்னைக்கும் சொல்றாங்க. சரி வாங்க, நாமளும் இப்போ ஒரு சின்னதா ஒரு விர்ச்சுவல் டூர் போயிட்டு வருவோம். இந்த காட்டுக்குள்ள என்னென்ன முக்கியமான இடங்கள் இருக்குன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். நம்மளோட முதல் ஸ்டாப் நைமிசாரண்யத்தோட இதய பகுதினே சொல்லப்படுற சக்கர தீர்த்தம். இது வெறும் குளம் இல்ல, இந்த வனத்தோட ஆரம்ப புள்ளி இதுதான். பிரம்மாவோட சக்கரம் பூமியை துளைச்சி பாதாள லோகத்துக்கு போனப்போ அங்க இருந்து தண்ணி வேகமா பொங்கி வந்துச்சான். அப்போ லலிதா தேவி தோன்றி அந்த நீரோட வேகத்தை கண்ட்ரோல் பண்ணி ஒரு புனித குளமா மாத்துனாங்க. அதனாலதான் இன்னைக்கும் இந்த குளத்துல குளிச்சா பாவங்கள் போகும்னு நம்பப்படுது. இப்போ சக்கர தீர்த்தத்துல இருந்து நம்மளோட இதிகாசங்களும் புராணங்களும் எழுதப்பட்ட அந்த இடத்துக்கு போகலாம். இந்த பழமையான ஆலமரத்துக்கு கீழே உட்காந்துதான் வேதவியாசர் மகாபாரதத்தையும் நம்மளோட 18 புராணங்களையும் எழுதுனதா சொல்லப்படுது. அதனால இந்த மரத்தடியில கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணாலே மனசுக்கு ஒரு அமைதியும் ஞானமும் கிடைக்கும்னு மக்கள் நம்புறாங்க. நாம அடுத்து பார்க்க போற இடம் தியாகத்தோட உச்சம்னு சொல்லலாம். ததீசி குண்டம். விருத்திராசுரன்ற அசுரனை கொல்ல ததீசி முனிவரோட முதுகு தண்டால செஞ்ச ஆயுதம் தான் வேணும்னு ஒரு நிலைமை. உலக நன்மைக்காக அந்த முனிவர் யோகத்துல உட்காந்து தன் உயிரையே விட்டு உடலை தானமா கொடுத்தார். அந்த முதுகு தண்டுல இருந்துதான் இந்திரனோட வஜ்ராயுதம் உருவாச்சு. அந்த மாபெரும் தியாகத்தோட சின்னம் தான் இந்த இடம். அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற அனுமன் கடி ரொம்ப விசேஷமானது. நாம பொதுவா பாக்குற மாதிரி இல்லாம பாதாள லோகத்துக்கு போய் ராமர் லக்ஷ்மணரை காப்பாத்திட்டு வர்ற பாதாள அனுமனை இங்க பார்க்கலாம். நம்ம பயணத்தோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இவ்வளவு பழமையான இந்த இடத்துக்கு இன்னைக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கு? வாங்க அத பத்தி கொஞ்சம் யோசிப்போம். இது உண்மையிலே ஒரு முக்கியமான கேள்வி. டெக்னாலஜி, நாகரிகம்னு எல்லாம் மாறிட்டே இருக்கிற இந்த காலத்துல ஒரு இடத்தோட ஆன்மீக சக்தி மட்டும் காலத்தால அழிக்கப்படாம அப்படியே இருக்க முடியுமா? இந்த இடத்த பத்தி சொல்லப்படுற நம்பிக்கை இதுதான். அதாவது கலியுகத்தோட எந்த ஒரு தீய சக்தியும் இந்த காட்டுக்குள்ள நுழைய முடியாதான். இது தர்மம் வாழ ஒரு புனிதமான சரணாலயம். அப்போ நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்பி வர்றோம். நைமிசாரண்யம்னா வெறும் மரங்கள் இருக்கிற இடம் இல்ல, அதுவே ஒரு பெரிய கோவில். அங்க இருக்கிற மரங்கள் எல்லாமே தியானத்துல இருக்கிற தெய்வங்கள். யோசிச்சு பாருங்க, ஒரே இடம் ஆயிரக்கணக்கான வருஷமா ஞானத்தையும் தியாகத்தையும் சுமந்துட்டு நிக்குதுன்னா நாமளும் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு கதையை விட்டுட்டு போவோம் இல்லையா? நம்மளோட செயல்கள், நம்மளோட வார்த்தைகள், நாம இந்த உலகத்துக்கு விட்டுட்டு போற கதை என்னவா இருக்கும்? யோசிக்க வேண்டிய விஷயம்.